ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு பாய்ஸ் ஓ சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான டிராமா தான் கொண்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் கேட்டுட்டு இருந்த டர்க்கிஷ் டிராமா தான் தி கோல்டன் பாய். சோ இந்த டிராமாவோட ஒன் லைனர் பார்த்தலாமா? இங்க நம்ம ஹீரோ ஒரு ரிச்சான லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருப்பான், பட் ரொம்ப பெரிய பிளே பாய். ஆனா இங்க நம்ம ஹீரோயின் ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவ, பட் ஸ்ட்ராங் அண்ட் இண்டிபெண்டன்டான பொண்ணு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபோர்ஸ் பண்ணி வைக்கிற மேரேஜ்னால இவங்க லைஃப்ல ஸ்டார்ட் ஆகுற ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி. அதான் இந்த டிராமா. வாங்க இந்த டிராமாக்குள்ள போலாம். எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் வந்து அவனோட ரூம்ல ஒரு பொண்ணோட பெட்ல இருக்கான். சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஒரு பெரியவரை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டோட ஹெட் அவரு. சோ இவருக்கு வந்து அந்த வீட்டுல இருக்கவங்க மொத்த பேரை பயப்படுவாங்க போல. சோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவரு. இங்க அவரோட பிஏ வராங்க. வந்துட்டு நான் லேட்டா வந்துட்டேனா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா அவர் அப்பதான் வந்து மார்னிங் ஆனா கரெக்டான டைமிங்ல எழுந்துப்பாங்க. இவர் இந்த பிஏ வந்து கரெக்டான டைமிங் தான் வருவாங்க. பட் அந்த பெரியவர் வந்து ஆல்ரெடி வந்து ரெடியா இருப்பாரு. ஸோ அதை பார்த்துட்டு தான் இந்த பிஏ கேட்பாங்க, நான் லேட்டா வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த பெரியவர் சொல்வாரு, இல்ல நீ கரெக்டா தான் வந்த. என்ன பண்றது, எனக்கு தான் வயசாயிடுச்சு. இந்த வயசுல தூக்கம் சரியா இல்ல. அது மட்டும் இல்லாம என்னோட நாட்களை நான் எழுதிட்டு தானே இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் கடைசி நாட்கள்ல வந்துட்டேன்ல. சோ தூக்கம்லாம் சரியா இருக்காது. கிடைக்கிற தூக்கத்தை வச்சு வாழ்ந்துட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்வாரு. அப்ப அந்த பிஏ சொல்லுவாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நீங்க 100 வயசு வரைக்கும் ரொம்ப நல்லா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இவர் வாழ்த்துவாரு. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட்ல அந்த பெரியவரை தான் காட்டுவாங்க. அவர் அந்த பக்கம் விண்டோ கிட்ட நின்று டீ குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து கீழே வந்து போலீஸ் எல்லாம் வந்திருப்பாங்க. மேல இருந்து பார்த்துட்டு அவர் பிஏ கிட்ட கேட்பாரு, என்ன நடக்குது இந்த வீட்டுல, காலங்காத்தால எதுக்கு போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அப்ப அந்த பிஏ பார்த்துட்டு, என்னது போலீஸா, என்ன நடக்குதுன்னு தெரியலையே, இருங்க நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ அங்கேருந்து போயிடுவாரு. நெக்ஸ்ட்ல அந்த பிஏ வந்து ஸ்ட்ரைட்டா கீழே தான் வராங்க. வந்துட்டு அங்க பார்த்தா போலீஸ் வெளியே நிக்கிறாங்க. இந்த சைடு ஒரு அம்மா வந்து அழுதுட்டே இருக்காங்க. என் பொண்ணு உள்ளதா இருக்கான், என்ன கண்டுபிடிச்சு கொடுங்க என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு அம்மா அழுதுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிஏ கேட்பாங்க, என்ன நடக்குது, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை பார்த்து கேட்பாங்க. அப்ப அந்த போலீஸ் சொல்லுவாங்க, இந்த அம்மா வந்து இந்த வீட்டுல இருக்க பையன் தான் வந்து அவங்க பொண்ணை ஒளிச்சு வச்சிருக்கானா, அவங்க அம்மா வந்து அவங்க பொண்ணு தேடி வந்திருக்காங்க, கொஞ்சம் வீட்டுல தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்லுவாங்க. அப்ப அந்த பிஏல, என்னது எங்க வீட்லயா, அந்த மாதிரிலாம் கண்டிப்பா கிடையாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ சொல்லுவாங்க. அப்ப அந்த பிஏ வந்து அவனோட அசிஸ்டன்ட்க்கு வந்து ஒரு கண்ணு காட்டுவான். அந்த அசிஸ்டன்ட் வந்து ஸ்ட்ரைட்டா உள்ள போவான். இங்க அசிஸ்டன்ட் வந்து ஸ்ட்ரைட்டா ஹீரோட அப்பா அம்மா ரூமுக்கு தான் போய் நாக் பண்ணுவான். இந்த மாதிரி ஹீரோ வந்து மறுபடியும் ஏதோ பொண்ணு கூட்டு வந்திருக்கானா, கீழே போலீஸ் வந்திருக்கு, அந்த பொண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல ஒர்க் பண்ற மெய்ட் வந்து சொல்லுவாங்க. அப்போ அவங்க அம்மா அப்பா வந்து செம்மையா ஷாக் ஆவாங்க. என்னது ஹீரோவா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா ஷாக் ஆவாங்க. இங்க வந்து ஹீரோட அப்பா வந்து செம்ம டென்ஷனா வந்து கீழே போவாங்க. அந்த அப்பாக்கு என்ன டென்ஷன்னா, இந்த வீட்டோட பெரியவர் வந்து அந்த தாத்தா தான், ஓகேவா. சோ அவருக்கு மட்டும் இந்த நியூஸ் போயிடுச்சுன்னா செம்ம பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க அப்பா வந்து புலம்பிட்டே கீழே போவாங்க. ஹீரோட அப்பா ஸ்ட்ரைட்டா கீழே வந்துட்டு போலீஸ் கிட்ட தான் பேசுவாங்க. இங்க பாருங்க, உங்ககிட்ட வந்து எந்த ப்ரூஃபும் இல்ல, என் பையன் தான் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல என்ன நடந்துச்சு சொல்லிட்டு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாங்க. அப்போ இந்த பக்கம் அந்த அம்மா இல்ல என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, என் பொண்ணு இங்கதான் இருக்கா, அவ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தா, அவ இங்கதான் இருக்கான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என் பொண்ணை அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த அம்மா எழுதிட்டு இருப்பாங்க. ஹீரோட அப்பா வந்து பேசிட்டு இருக்கும் போது பின்னாடில இருந்து ஒரு வாய்ஸ் வரும், போதும் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு பார்த்தா அந்த தாத்தா தான் இந்த வீட்டோட ஹெட். சோ அவர் தான் வருவாரு. இங்க அவங்க அப்பா வந்து செம்மையா பயந்து போயிருப்பாங்க. சோ இங்க வந்து ஹீரோட அப்பா வந்து அந்த தாத்தா மூஞ்ச கூட பார்க்க மாட்டாரு, அப்படியே சைலண்டா தலை கீழே குனிஞ்சிட்டு நிப்பாங்க. சோ இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது இந்த வீட்டோட ஹெட் அவர் தான். சோ அவரை மிஞ்சி இங்க எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல புரியுது. இங்க அந்த தாத்தா வந்து கேட்பாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ அந்த அம்மா வந்து அழுதுட்டே சொல்லுவாங்க, உங்களோட பேரன் தான் வந்து என்னோட பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான், தயவு செஞ்சு என் பொண்ணு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்க சொல்லுவாங்க. அப்போ வந்து அந்த தாத்தா செம்மையா கோவப்பட்டு, போதும் நிறுத்து, என் பேரன் எதுக்கு உன் பொண்ணெல்லாம் கடத்த போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூடான வாய்ஸ்ல வந்து அந்த தாத்தா சொல்லுவாங்க. அப்போ அந்த தாத்தா வந்து அந்த பிஏ கிட்ட சொல்லுவாங்க, நீ போய் செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அந்த பிஏ வந்து ஸ்ட்ரைட்டா ஹீரோட ரூமுக்கு தான் போவான். போயிட்டு எழுந்துரு, என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ எழுப்புவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து பொறுமையா எழுந்து பார்ப்பான். எழுந்து, என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா, நான் வந்து சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். இங்க திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோக்கே ஷாக்கு, நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்பான். பட் நம்ம ஹீரோக்கு தெரியாது இந்த வாட்டி அவனே வந்து அந்த பொண்ணு யாருமே கூட்டு வரல. அவன் சொல்லுவான், எனக்கு தெரியாது இந்த பொண்ணு எப்படி இங்க வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ கிட்ட நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அப்போ அந்த பிஏ சொல்லுவான், என்னது தெரியாதா, கீழே போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, உன்னை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஏ சொல்லும் போது நம்ம ஹீரோ சொல்லுவான், இல்ல கண்டிப்பா எனக்கு தெரியாது, நான் இந்த பொண்ணு கூட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த பொண்ணு வந்து கீழே ஓடி போயிடுவா. அப்ப அந்த பிஏ சொல்லுவான், சரி நீ இங்கே ஏறி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிடுவான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த தாத்தாவை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு கீழே ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து இருப்பா. அப்போ வந்து அந்த அம்மா வந்து செம்மையா கேட்பா கேள்வி, என் பொண்ணு உங்க வீட்டுல இருந்தா வந்திருக்கா, நீங்க ஏதோ நியாயமானவங்க சொன்னீங்க, இப்ப என் பொண்ணு இங்க இருந்தா வந்திருக்கா, பதில் சொல்லுங்க, எதுக்காக என் பொண்ணை கிட்னாப் பண்ணீங்க
பண்றீங்க? எதுக்காக இந்த மாதிரி என் பொண்ணு உங்க வீட்ல இருந்து வரா? என்ன இருக்குன்னு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த தாத்தா பார்த்து கேட்பா. பட் இங்க நம்ம தாத்தா வந்து செம்ம ரூடா ஃபேஸ வச்சிருப்பான். ஏன்னா அவனுக்கு வந்து இது ஒரு அசிங்கம் தானே. ஒரு போலீஸ் வந்து கேள்வி கேக்குது, இந்த அம்மா வந்து கேள்வி கேக்குறாங்கன்னா அந்த தாத்தா வந்து ஒரு பெரிய இடத்து ஆளு. சோ அந்த ஆளை வந்து இந்த அம்மா வந்து கேள்வி கேட்கும் போது அவனுக்கு வந்து ரொம்ப அசிங்கமா போயிடுது. சோ இவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாம அந்த இடத்துல இருந்து செம்ம கோவத்தோட போயிடுறான். இங்க அந்த சீனை போய் கட்டாது. சோ அந்த போலீஸ் விஷயம்லாம் சார்ட் அவுட் பண்ணிட்டு அவங்க அப்பாவும் அவனும் வந்து வீட்டுக்கு வந்திருப்பாங்க. சோ அப்பா அவனோட ரூமுக்கு வரும்போது அங்க வந்து மெய்ட் இருப்பா. அந்த மெய்ட் வந்து இன்னைக்கு காலைல நடந்த விஷயம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. தாத்தா வந்து நீ போனதுக்கு அப்புறமா கீழே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே வரல. சோ அவங்க வந்து ரூம்ல தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அப்பாவை வந்து மேல பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ இன்ஃபர்மேஷன் கொடுப்பா. இங்க நம்ம ஹீரோ வந்து அப்பாவை எதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க, மறுபடியும் வந்து என்ன அப்ராட் அனுப்பதா கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அதுக்கு அந்த மெய்ட் சொல்வா, மறுபடியும் அப்ராடா, நீ இப்பதான் அங்கேருந்து வந்த, மறுபடியும் எதுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவான், அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, நான் அந்த பொண்ணு தெரியாதுன்னு சொன்னா கூட யாருமே என்ன நம்ப மாட்டாங்க, பரவாயில்ல என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், தாத்தா எந்த டிசிஷன் வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல தாத்தாவும் அவங்க அப்பா வந்தா காட்டுவாங்க. இங்க தாத்தா தான் பேசிட்டு இருப்பாங்க. செம்ம ரூடா செம்ம கோவமா பேசிட்டு இருப்பாங்க. நீ ஒரு பையனை ஒழுங்கா வளர்க்க தெரியுதா? உருப்படியா நீ வளர்த்திருக்கியா? அவன் சரியே இல்ல, உன் வளர்ப்பே சரியில்லை, நீ அவனை அப்ராட் அமுச்சு வைக்கிற, பட் ரிசல்ட் என்ன நம்மளுக்கே தெரியுது, அவன் திருந்தின மாதிரியே தெரியல, ஒரு வாரமும் புதுசா ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துட்டே இருக்கான், நம்மளோட குடும்பத்தோட பேர் வந்து டிவில எப்பவுமே வந்து நியூஸா போயிட்டு இருக்கு, இதெல்லாம் நல்லதுக்கா? இங்க ஹீரோட அப்பா வந்து எதுவுமே பேசாம தலை கீழே குளிஞ்ச மாதிரியே இருப்பாரு. அந்த பக்கம் தாத்தா தான் செம கோவமா கத்திட்டு இருப்பாங்க. அப்ப கூட ஹீரோட அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி அவன் மேல எந்த தப்பும் இல்ல, அவனை யாரோ ஃப்ரேம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல வருவாங்க. பட் இங்க தாத்தா வந்து கம்பெனி எனக்கு தெரியும், சைலண்டாரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா ஒரு குரல் கொடுப்பான். இங்க வந்து அவங்க அப்பா சைலண்ட் ஆயிடுவாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. அப்ப அந்த தாத்தா சொல்லுவாங்க, டிசிஷன் நான் எடுக்கிறேன், இதுக்கப்புறம் நான் எடுக்கிற முடிவு தான், நம்ம ஹீரோக்கு உடனே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்லுவாங்க. இங்க வந்து அவங்க அப்பால என்னது அப்படின்னு சொல்லிட்டு பேச வருவாங்க. பட் இங்க தாத்தா வந்து பேச விட மாட்டாங்க. தாத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, நான் முடிவு எடுத்துட்டேன், ஹீரோ கல்யாணம் தான் பண்ணி வைக்க போறோம், நீ வில்லேஜ்ல இருந்து ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு இங்க தாத்தா சொல்லுவாங்க. சோ இங்க ஹீரோட அப்பா எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் அவங்க அம்மாவை தான் காட்டுவாங்க. அப்ப அவங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்க ஹீரோ கிட்ட, இந்த மாதிரி தாத்தா முடிவு எடுத்துட்டாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா, இதுதான் அந்த டிசிஷனு, அவர் முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இங்க ஹீரோ வந்து செமையா கோவப்படுவான். எதுக்காக இந்த மாதிரி பண்றாரு, எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு இப்ப கல்யாணம் எல்லாம் வேணாம், நான் எந்த தப்பு பண்ணல, நான் மறுபடியும் அப்ராடுக்கு வேணா போயிடுறேன், பட் எனக்கு கல்யாணம் மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளு, தாத்தா முடிவு எடுத்துட்டா அதுதான் ஃபைனல் டிசிஷன், உனக்கு தெரியும்ல, நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இங்க ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருப்பான். அம்மா உங்களுக்கு தான் என்னை பத்தி தெரியும்ல, நான் ஒன்னும் படிச்சு கூட முடிக்கல, இப்ப கல்யாணம் எல்லாம் எதுக்கு, எனக்கு சுத்தமா பிடிக்கல, தயவு செஞ்சு அப்பா கிட்ட பேசி தாத்தா கிட்ட பேசி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, தாத்தாக்கு வந்து அவரோட சொந்த ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வேணுமா உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு, அதுக்காக தான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு அக்கா இருக்கா. சோ இங்க வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருப்பா, இந்த ஆன்டிக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, சும்மா இல்லாம உனக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அலைன்ஸ் தேர்ன்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோயின் வந்து அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருப்பா. அப்ப அவங்க அக்கா சொல்வா, எனக்கு சந்தோஷம் தான்ப்பா, இந்த வீட்டை விட்டு போனான்னு போதும்னு இருக்கு, நான் எப்போ கல்யாணம் பண்ணுவேன் எப்போ போவேன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சந்தோஷப்படுவா. இங்க வந்து நம்ம ஹீரோயின் சொல்வா, ஃபர்ஸ்ட் உனக்கு கல்யாணம் பண்றேன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வருவாங்க, தேவையில்லாத பிரச்சனை தான், எனக்கு இது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்ப அவங்க அக்கா சொல்லுவாங்க, உனக்கு என்னம்மா, உனக்கு படிப்பு தான் இம்பார்ட்டன்ட், பட் எனக்கு அப்படி இல்ல, நான் கல்யாணம் பண்ணிட்டு போகணும், புது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லுவாங்க. இங்க அவங்க அம்மா வருவாங்க, வந்துட்டு ரெண்டு பேரும் ஸ்லோவா பேசுங்க, அப்பா காதுல விழுந்துச்சுன்னா தேவையில்லாம நம்மள அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல ஹீரோயினோட அப்பா வந்து செம்ம ரூடான கேரக்டர், லைக் ஏதாவது கோவப்பட்டா அடிப்பாங்க, சித்திரவதைப்படுத்துவாங்க, மதிக்க மாட்டாங்க பொண்ணுங்களை, கொஞ்சம் வந்து கேவலமா அடிமையா தான் நடத்துவாங்க. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க அம்மா ரெண்டு பசங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட அப்பா அம்மாவை தான் காட்டுறாங்க. இங்க வந்து அவங்க அப்பா வந்து செம்ம ரூடா பேசிட்டு இருப்பான். ரூடா அந்த சென்ஸ் டாமினேட் பண்ற மாதிரி பேசுவான். இங்க நான் சொல்றதா கேட்கணும் அந்த மாதிரி ஒரு தோரணையில பேசிட்டு இருப்பான். இங்க அவன் சொல்லுவான், நீ மார்க்கெட் போ, உன்னோட ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டு போ, அங்க போய் ஒரு புது ஸ்டோர் ஓபன் ஆயிருக்கு, போயிட்டு அந்த இடத்துல எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பாருங்க,
பட் ஏன்னா எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். இங்க ஹீரோனோட அம்மா வந்து பயந்த மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டாங்க. சோ எதிர்த்து பேசினா அவன் அடிப்பான்னு தெரியும். சோ அதனால வந்து சைலண்டா கேட்டுட்டு மட்டும் இருப்பாங்க. சோ இது போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அப்பா சொல்லுவாங்க. இங்க அவங்க அம்மா வந்து எதுவுமே பேசாம காசை வாங்கிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்க நம்ம ஹீரோயின் அவளோட அக்கா அப்புறம் அம்மா இருக்காங்க. 3 பேருக்கு சேர்ந்த மாதிரி சாப்பாடு தனியாலாம் ஆக்குறதுக்குலாம் வழியே இல்ல. சோ அந்த வீட்டோட ரூல் என்னன்னா சாப்பாடு வந்து மொத்தமா செய்வாங்க. அதுவும் யாருக்காகனா ஹீரோயினோட அப்பாக்காக. சோ அவங்க சாப்பிட எது மிச்சம் வைக்கிறாங்களோ அந்த மிச்ச சாப்பாடு தான் வந்து இவங்க 3 பேருமே சாப்பிடணும். சோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்ல வந்து அப்பாவோட அக்கா இருக்காங்க. சோ அவங்க வந்து ஒரு சாவி கொடுத்து அங்க சாக்லேட் இருக்கு எனக்கு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட சொல்லியிருப்பாங்க. இந்த லக்ஸரி, இந்த சாப்பாடு, இந்த சாக்லேட்ஸ் எல்லாமே வந்து ஹீரோயினோட அப்பாக்கும் அந்த ஆன்டிக்கும் மட்டும்தான். சோ அப்போ வந்து அவங்க அம்மா வந்து இந்த சாவி கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆன்டி கேட்டிருக்காங்க, நீ போய் அவங்க ரூம்ல வந்து லாக்கர் இருக்கும் திறந்து சாக்லேட் எடுத்து வந்து கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நம்ம ஹீரோயின்ல நான் ஜாலி, நான் போய் பாக்குறேன், நான் போய் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சாக்லேட் எடுத்துட்டு வர சாக்குல நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் சாப்பிடுவா. சோ அவங்களுக்கு தெரியாதுல எத்தனை சாக்லேட் இருந்துச்சு இல்லைன்னு சொல்லிட்டு. சோ அதனால அந்த அட்வான்டேஜ் நம்ம ஹீரோயின் எடுத்துப்பா. போயிட்டு அந்த சாக்லேட் திறந்து அப்பதான் வந்து ஒரு ஸ்பூன் அப்படியே ஹெவன்ல போற மாதிரி அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கும். சோ அவ அக்காக்கு அவங்க அம்மா கொஞ்சம் எடுத்துட்டு அதுல இருந்து சோ அங்கிருந்து வந்துருவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்க ஹீரோவும் அவங்களோட அம்மா தான் காட்டுவாங்க. அப்ப அவங்க அம்மா சொல்லுவாங்க, நீ கவலைப்படாத, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். நம்ம முதல்ல வந்து ஒரு காமான அழகான பொண்ணு தேடி கல்யாணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துரு. அவ இங்கதான் சுத்திட்டு இருப்பா. நீ வந்து உன் லைஃப நார்மலா எப்பயும் வாழ்ற மாதிரி வாழு. யாரும் உன்னை கேட்க போறா? ஜஸ்ட் கல்யாணம் மட்டும் பண்ணு. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். அவ பாட்டுக்கு அவ லைஃப வாழட்டும், நீ பாட்டுக்கு உன் லைஃப வாழு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளான வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், என்னால கல்யாணம் எல்லாம் பண்ண முடியாது. தாத்தா சொல்றாங்களா என்னால பண்ண முடியாது. எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. நான் எனக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி தான் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, உன்னால இந்த ஏரியா விட்டு வேற ஏரியா கூட போக முடியாது கார்டு இல்லாம. சோ பணம் எல்லாமே வந்து தாத்தா தான் கொடுக்குறாங்க. அந்த கார்டு பணம் எதுவுமே கொடுக்கலன்னா உன்னால வேற ஊர்ல போய் சர்வை கூட பண்ண தெரியாது. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. உன்னை இங்க நான் கன்வின்ஸ் பண்றதுக்கு வரல, வார்ன் பண்ண வந்திருக்கேன். தாத்தா முடிவு எடுத்துட்டாங்க. சோ கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீ அதுக்கான தாட்ஸை வந்து யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் அவளோட அக்காவை தான் காட்டுவாங்க. இங்க வந்து அவங்க சித்தி வந்து அவகிட்ட இருக்க புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இருப்பா போட்டுக்க சொல்லிட்டு. ஆக்சுவலி இங்க என்ன கதைனா ஹீரோயினும் அவளோட அக்காவும் வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி புது துணி எல்லாம் உடுத்துக்கிட்டு கை ஃபுல்லா பேக் எடுத்துட்டு புது புது ஷாப்புக்கு போயிட்டு புது புது ட்ரெஸ் போட்டு பார்க்கணும். அது எதுக்குன்னா இந்த மாதிரி இந்த ஆளோட பொண்ணு இவ்வளவு அழகா இருக்காங்க சொல்லிட்டு இந்த மார்க்கெட் பீப்புளுக்கு காட்டுறதுக்கும், சோ இதை அலைன்ஸ் வரும்ல அது மூலியமா இவங்க அதுல பெனிஃபிட் ஆகிறதுக்கும் ஹீரோயினோட அப்பா வந்து அந்த பிளான் வச்சிருப்பாங்க. சோ இந்த ஆன்டி வந்து ஹீரோயினோட அப்பா சைடு தானே. சோ அவளும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இருப்பா. இங்க அந்த ஆன்டி என்ன சொல்வானா, இது எல்லாமே புது ஷாப்பிங் பேக்ஸ், அதாவது பேக் மட்டும் தான் எம்டி பேக்ஸ் இருக்கும். இந்த பேக்ல வந்து சீப்பான கிளாத் வாங்கி முதல்ல போட்டுக்கோங்க, பேக் ஃபுல்லா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோங்க. சோ எக்ஸ்பென்சிவ் ஷாப்ல போயிட்டு புது புது துணி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்க ஆன்டி சொல்லிட்டு இருப்பா. சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவரோட அக்கா அம்மா தான் காட்டுவாங்க. இங்க அவங்க எல்லாருமே வந்து அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு பேக்ஸ் தான் எடுத்துட்டு ஷாப்பிங் போவாங்க மார்க்கெட்ல. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாக்கு தெரியாம அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு யாரையும் மீட் பண்றதுக்காக அங்கிருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஸ்விம்மிங் ஏரியால ஸ்விம் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த சைட் போற பொண்ணுங்க எல்லாருமே வந்து சைட் அடிச்சுட்டு அந்த மாதிரி இருப்பான். சோ இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணை உஷார் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா குளிக்க போயிடுவான் பாத்ரூம்ல. இதுல நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய பிளே பாய், ஒரு பையனை பார்க்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. அவ வந்து ஒரு பையனை பார்க்க தான் வந்திருக்கா. சோ நம்ம ஹீரோயின் வந்து அந்த பையன் கிட்ட வந்து ஒரு படிப்புக்காக புக்ஸ் வாங்குறதுக்காக மட்டும் தான் பழகுவா. பட் அந்த பையன் வந்து நம்ம ஹீரோயினை லவ் பண்ணுவான். அந்த பையன் என்ன சொல்லுவான், உங்க அக்காக்கு எப்போ கல்யாணம் ஆக போகுது, அக்கா கல்யாணம் முடிஞ்சாதான் நம்ம கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவான். அப்போ ஹீரோயின்ல, சேச்சா நீ அந்த மாதிரிலாம் பேசாத, அவளுக்கு கல்யாணம் நடக்கும்போது நடக்கும், இப்போ நம்ம எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணலாம், முதல்ல புக்ஸ் எடுத்துட்டு வந்தே இல்லையா, எக்ஸாம் வர வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்ப அந்த பையன், ஐயோ நான் மறந்துட்டேன், புக்ஸ் எடுத்துட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான். சோ இங்க நம்ம ஹீரோயின்ல புக் எடுத்துட்டு வரலையா, சரி ஓகே நான் அப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புவா. சோ ஹீரோயினுக்கு வந்து புக்கு அப்புறமா வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறையவே ஆசை. பட் அவங்க அப்பா விட மாட்டாங்க. அதனால சைட்ல இந்த மாதிரி பசங்க கிட்ட எல்லாம் வாங்கி அவ படிக்குவா. சோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் இதுல ஹீரோயினோட அக்காவும் அவங்க அம்மாவும் தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேரும் வந்து நடந்து போயிட்டு இருப்பாங்க மார்க்கெட்ல. சோ அவங்க வந்து பாக்கிறதுக்கு வந்து ஒரு ரிச்சான பீப்புள் மாதிரி தான் ட்ரெஸ் அப் எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. சோ அந்த மார்க்கெட்ல இருக்கவங்களுக்கு இவரோட பொண்ணா இவரோட பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை கிரியேட் ஆகும். அதுக்காக தான் வந்து அவங்க அப்பா வந்து பிளான் பண்ணி மாசத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வெளியே அமுச்சு வைப்பாங்க. பட் வீட்டுக்குள்ள வந்து சினாரியோ வேற, ஒரு ரிச்சான கடைக்குள்ள ஷோரூம்குள்ள போவாங்க. உள்ள போனோன்னா அங்க எல்லாருக்குமே வந்து தம்ம மரியாதை கொடுப்பாங்க.
ஜூஸ் வேணுமா காஃபி வேணுமா ஏதாவது குடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருப்பாங்க. இங்க வந்து அந்த அம்மாவும் வந்து ஆமா எனக்கு ஜூஸ் கொடுங்க, நீங்க டே ஃபுல்லா ஷாப் பண்ணி எனக்கு காலே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணக்கார பொண்ணு மாதிரி அந்த அம்மா வந்து சீன் போடுவாங்க. சோ இங்க வந்து ஹீரோயினோட அக்கா வந்து புது புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு இருப்பா. அவளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு, அவனால வாங்க முடியாது. சோ இங்க நம்ம ஹீரோயின் உள்ள வருவா. வந்து பார்த்துட்டு அவங்க அக்காவை அந்த ட்ரெஸ்ல பார்த்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவா. பட் இந்த ஸ்டோர்ல இருந்து நம்ம கிளம்பணும்ல, சோ எல்லாமே எடுத்து போட்டாங்க. சோ என்ன சொல்லி கிளம்புறது, வாங்கறதுக்காக தானே வந்திருக்காங்க. பட் என்ன சொல்லி கிளம்புறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது இங்க ஹீரோயின் சொல்வா, அர்ஜென்ட்டா ஒர்க் வந்துச்சு நம்ம கிளம்பணுமா வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிடுவா. சோ அங்க இருந்து ஹீரோயினும் அவளோட அக்காவும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ காட்டுவாங்க, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுல வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பான். இங்க வந்து ஹீரோ சொல்லிட்டு இருப்பான், எனக்கு கல்யாண பேசி முடிக்கத்தான் பேசிட்டு இருக்காங்க, கிராண்ட்பா வந்து முடிவு எடுத்துட்டாங்க, அவங்களோட ஹோம் டவுன்ல இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்வா, என்னை விட்ட இப்ப கூட நான் அந்த ஹோம் டவுன்ல போய் நான் ரெஜிஸ்டர் ஆகி அந்த ஊர் பொண்ணா நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருப்பா. இங்க ஹீரோல அதெல்லாம் இல்ல நம்ம பாத்துக்கலாம், என்ன நடக்குதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட ஹோல் ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து டின்னர் டேபிள்ல உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோட அப்பா சொல்றாங்க, இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, அந்த கேஸ் கொடுத்த பொண்ணே வந்து கேஸ் வாபஸ் வாங்கிட்டா, இது ஒரு குட் நியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க தாத்தால ஆமா இது ஒரு நல்ல நியூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மருமகள் இருக்கா, அதாவது தாத்தாவோட ஃபர்ஸ்ட் பையன் இறந்துட்டு இருப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் பையனோட ஒய்ஃப், ஸோ மருமகள், ஓகேவா. ஸோ அவகிட்ட வந்து தாத்தா கேட்பாங்க, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல பொண்ணு தேட சொல்லி ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நானும் வந்து தேடிட்டு தான் இருக்கேன், பட் நாளைக்கு நேர்ல போய் அந்த ஊர்ல வந்து தேடலாம்னு சொல்லிட்டு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இங்க தாத்தா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோட அம்மா சொல்லுவாங்க, எதுக்கு இப்ப அர்ஜென்ட் ஹீரோக்கு பொண்ணு பார்க்க, நம்ம பொறுமையா கூட பாக்கலாம்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்க வந்து தாத்தாக்கு செம கோவம் வந்துரும், டேபிள் ஒரு தட்டு தட்டுவாங்க கோவத்துல. அப்போ எல்லாருமே அமைதியாயிடுவாங்க, யாருமே பேச மாட்டாங்க. இங்க அந்த தாத்தா எஞ்சி போயிடுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்க ஹீரோட ஆன்டி தான் காட்டுவாங்க. சோ அவங்க வந்து ரூம்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து மெய்ட் வந்து காஃபி கொடுப்பா. சோ இங்க ஆன்டி சொல்லுவாங்க, காஃபி வந்து டேபிள்ல வச்சுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணு, நாளைக்கு நான் ஊருக்கு கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சோ மெய்டோ திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு இருப்பா. அப்போ இங்க ஆன்டி சொல்லுவாங்க, நாளைக்கு நான் ஊருக்கு போறேன், பட் நான் இங்க இல்லாத போது இங்க என்னென்ன நடக்குது, யார் என்னென்ன பண்றா சொல்லிட்டு எல்லா நியூஸ் எனக்கு வரணும். சோ எனக்கு நீங்க காதாவும் கண்ணாவும் இருந்துட்டு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி சொல்லுவாங்க. இங்க அந்த மைண்ட்ல கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லாமே சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட அப்பா இருக்காங்களே, ஹீரோட அப்பாவோட அண்ணன் ஒய்ஃப். சோ அண்ணன் ஒய்ஃப் தான் வந்து நான் ஆன்டின்னு சொல்றேன். சோ அவங்களோட ஹீரோட அப்பாக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கு. இங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ரூம்ல இருக்காங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு இங்க நம்மளுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினோட ஆன்டி இருப்பாங்களே, அவளுக்கு ஒரு தங்கச்சி இருப்பா, அவங்க தான் வந்து வீட்டால வந்து நிப்பாங்க. இங்க வந்து ஹீரோயினோட அப்பா வந்து பாத்துட்டு, நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரூடா தான் பேசுவான். அப்ப அந்த ஆன்டி சொல்லுவாங்க, இல்ல சிட்டில இருந்து ஒரு பெரிய ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்களுக்கு பையனுக்கு வந்து பொண்ணு தேடுறாங்க, அதனாலதான் உங்ககிட்ட வந்து சொல்லலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹீரோனோட அப்பாவோட மூஞ்சி வந்து அப்படியே மாறிடும். அப்படியா, பெரிய ஃபேமிலியா, ரிச்சான ஃபேமிலியா, வா வா உள்ள வந்து என்ன டீடைல்ஸ் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள கூப்பிடுவான். சோ இங்க வந்து அவன் வந்து ரொம்ப பேராசை பிடிச்சவனா இருப்பான் ஹீரோனோட அப்பா. சோ பணம் 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 பார்த்த உடனே அவன் விழுந்துருவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. எபிசோட் 1 இங்க கம்ப்ளீட்டட். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 2 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். அண்ட் அரஃபாத் சீரிஸ் நான் சீக்கிரமாவே வந்து அப்லோட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சம் காப்பிரைட் இஷ்யூனால என்னால அப்லோட் பண்ண முடியல, அதுக்காக நான் உங்களுக்கு ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். And keep supporting me, keep loving me. So see you in the next video. Bye bye.